கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். என்ன ரஜினி, எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்? தனி தீர்மானம் நிறைவேற்றும் போது தீர்மானத்துக்கு ஆதரவா எல்லாரும் வாக்களிக்கிறீங்க. நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் அதே விஷயத்தை தான் நீங்க செய்ய போறீங்க. நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கோம், நீங்க போய் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், போய் பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல போறாங்க. அதை சட்டசபையிலே சொல்லிட்டு போயிருங்களா, எதுக்கு அப்படின்றாங்க. தமிழ்நாடோட மானம் கர்நாடகாவில் சந்தி சிரிக்குது. இங்கே இவங்கெல்லாம் மோதிட்டு இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு கர்நாடகா சிஎம் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் என்னைக்கு தாவேக்கா அரசாங்கம் வந்ததோ அன்னையிலேருந்து தான் மேகதாது ஒரு வீரியம் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. அதற்கு முன்பாக எங்கள் தலைவர் முதல்வராக இருக்கும் வரையில் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தினோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த நோட் பண்ணிக்கங்க, நான் இதுக்கு தான் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்பேன். தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியில இன்றைக்கு தாவேக்கா அரசாங்கம் எந்த நிலையில இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சார். இதே மாதிரி கர்நாடகாவும் யோசிச்சிருந்தா நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரவேணான்னு தானே நினைக்கிறோம். அப்ப எதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் கூப்பிட்டுன்னு அவங்க நினைச்சிருந்தா, இப்போ பசவராஜ் பொம்மையை கூப்பிட்டுருக்காங்க, எடியூரப்பாவை கூப்பிட்டுருக்காங்க, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒற்றுமை கர்நாடகாவில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா? கர்நாடகா நம்மளை பார்த்து சிரிக்குமா? இல்லை சூப்பர்ப்பா எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டலாம் அவங்க கூட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிக்குமா? அப்போது நம்மெல்லாம் நீங்களே சொல்கிறீங்க மேகதாது யாருக்குமே கட்ட வேணான்னு தான் முடிவு பண்ணுறோம், எல்லாருக்குமே கட்ட வேணான்னு தான் ஒரு முடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முடிவு கர்நாடகாவுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன கேட்குறேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி ஆணையத்தினுடைய உத்தரவு, இப்படி எதையுமே காதில் போட்டுக்காத கர்நாடக அரசு இங்கே நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா மட்டும் சரி ஓகே உங்களுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துட போகிறாங்களா? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமலே ஒரு முடிவு எடுத்தீங்க பார்த்தீங்களா? கர்நாடகாவுக்கு நான் போறேன், பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு உங்கள் வேளாண்மை துறை அமைச்சர் பேசினார் பார்த்தீங்களா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அந்த மாதிரி முடிவுகளை எல்லா கட்சிகளும் நீங்கள் கலந்து ஆலோசிச்சிங்கன்னா கர்நாடகால தமிழ்நாடு சந்தி சிரிச்சிருக்காது. அங்க இருக்கிற முதலமைச்சர் நீ வராதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வரை பார்த்து சொல்லி இருக்க மாட்டாரு. இதற்கு காரணம் தன்னிச்சையா முடிவெடுக்கலாம். அதே முதலமைச்சர் விஜய் ரொம்ப தைரியமானவர்னு பாராட்டி இருக்காரு. இல்ல முதல்வர் யாருங்க விஜய்னு கேட்டாரு. உலகத்துக்கே தெரியும் சார், இந்தியால அத போய் நீங்க டிகே சிவகுமார் அது ஒரு இது ரொம்ப irrelevant to the இந்த மேட்டர். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நம்ம உட்கார்ந்து யோசிச்சாதான் இப்போ நம்மளே 3 பேர் 4 பேர் உட்கார்றப்பதான் ஒருவருடைய கருத்தையும் சொல்ல முடியும். மேகதாது என்பது வேண்டாம் அப்படின்னு நம்ம அன்றையிலிருந்தே சொல்லி தான் வரோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுகிற போது கர்நாடகாவுக்கு தெரியும், ஓகேப்பா இவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, மேகதாது அதாவது டேம் கட்டவே கூடாதுன்றது உறுதியா இருக்கிறாங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும்? திமுக ஆட்சியில் அது இருந்தது. நீங்க உங்க ஆட்சியில் வந்த உடனே நீங்க எதுக்குமே வாயை திறக்கிறது இல்ல, நீங்க எதுக்கு வெளியே பேசல. நாங்க கேட்கறது அனைத்து கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷன் சொல்லி நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. அத இந்த டீலிமிட்டேஷனுக்கு எம்பிக்கள் கூட்டத்தை போற இதே தாவேக்கா அத சொல்லக்கூடாது. டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி நீங்க எல்லா எம்பியை கூப்பிடுறதுக்கான தேவை என்ன? ஆல்ரெடி நீங்க சொல்ற விஷயத்துல ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் எங்க தலைவர் கூப்பிட்டு வச்சு டீலிமிட்டேஷன் வேண்டான்னு சொல்லி இதே சென்னையில கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசிட்டாரு. எதுவுமே டீலிமிட்டேஷன் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க ஏதோ எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டிட்டு இன்னைக்கு நீங்க தான் டீலிமிட்டேஷன் வேண்டாம்னு சொல்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. அந்த அக்கறையை விவசாயிகளை கிட்ட காட்டுங்க, விவசாயிகள் பிரச்சனை காட்டுங்க. அக்னீஸ்வரன் சார் மாதிரியான கட்சிகள்லாம் வெறும் அரசியல் போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை நடத்திட்டு போயிட்டாங்க, தண்ணி வாங்கி கொடுக்க முடியல. அதை தாண்டிய ஒரு முயற்சி, அதனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் போய் பேச போறேன்ற. இதுல உங்களுக்கு என்னங்க சிரமம்? சார் யாருக்கு சிரமம்னா, நாங்க மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம், இவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்கன்னா திமுக எதையாவது சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம்.
நீங்க எங்க போறன்னு முடிவு எடுத்தீங்க பாருங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர் எப்பா நீ வந்துராதன்றாரு, வராதன்றாரு. சார் அங்க நீ வந்துராத, சென்சிட்டிவான மேகதாது நாங்க கட்டியே தீர்வோம், நீ வந்துராதீங்கன்றாரு. சார் இவங்களுக்கு ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங்னா ஒரு புரிதலே இல்லை சார். டீலிமிட்டேஷனுக்கு ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங்னு சொல்றாங்க சார். எங்கேயாவது ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங்கோட லெட்டர் வந்து அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு அனுப்பணும். ஆனா இவங்க இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு அனுப்புறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்க ஃப்ளோர்ல இருக்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அண்ணன் வேல்முருகன் எங்க போவாரு, அண்ணன் வந்து தனியரசு எங்க போவாரு, பூவை ஜெகன்மூர்த்தி எங்க போவாரு? அவங்களாம் கட்சியினுடைய தலைவர்கள், ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் தே ஆர். அப்ப அவங்களாம் எங்க போவாங்க? உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டுறதோட ஒரு இதுவே அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு தெரியல. அதாவது எம்பிஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண. சார் ஏன் சார் டீலிமிட்டேஷனை பத்தி எம்பிஸ் மட்டும் தான் பேசணுமா? இங்க இருக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிக்கெல்லாம் நீங்க வந்து கூப்பிடணும். அப்போ நீங்க நடத்துகிற டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறேன்னு சொல்றீங்க பாருங்க, அதுவே வந்து ஒரு இதுதான். இல்ல அது முதல் முறையாக வந்திருக்காங்க, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு முதல் முறையா நடந்த ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங் மீனிங் தெரியாதா சார்? முதல் முறையா வந்திருக்கிறீங்க, உங்க கூட அரசு அதிகாரி 21,000 கடன் வாங்க தெரியுது, 21,000 கோடி கடன் வாங்க தெரியுது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு கூட ஆள் வச்சு தான் எல்லாம் பண்றீங்க. இது சொல்றதுக்கு கூட உங்களுக்கு யாரும் இல்ல அப்படின்ற ஒரு நிலை இருக்கு சார். இன்னைக்கு இவங்க வந்து ஏதாவது ஒரு மடை மாற்றணும். இன்னைக்கு வந்து முதல்வரோட ஸ்பீச்ல சட்டமன்றத்தில் பேசுறாரு சார். இன்னைக்கு வந்து கடிதம் என்பது வேறு பேர் ஆயிருக்கு சார். எனக்கு அது வந்து வியப்பா இருக்கு. நேர்மறையான கடிதம். எப்படி திமுக ஆட்சியில் இருந்தா அது வெற்று காகிதம், கடிதம் எழுதிட்டே இருப்பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா நாங்க வந்தா வேற மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புவாரு. திடீர்னு எந்திரிச்சு ஒரு லெட்டர் அனுப்புவாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க நேர்மறையான கடிதம். நான் கடிதம்ன்றது நேர்மறையான கடிதம்ன்றது நான் இப்பதான் முயற்சிங்க. அது நீங்க எடுக்காத ஒரு முயற்சி. அந்த கடிதம் சார் கடிதம் எழுதுறதா சார்? அப்படிதான் அவர் சொல்றாரு. என்ன சார் இதெல்லாம் வேடிக்கை அல்ல. கடிதம் எழுதி முடிச்சிட்டோம், தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், அவ்வளவுதான் சக்சஸ் அப்படின்னு இருந்தா, கர்நாடகா நீங்க என்னதான் தீர்மானம் நிறைவேற்றினாலும் அவங்க உறுதியா இருக்கிறாங்க, நாங்க கட்டியே தீர்வோம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் என்ன? சரி, இப்ப நீங்க தானே சொல்றீங்க என்னதான் பண்ணாலும் தரமாட்டோம்னு உறுதியா இருக்காங்கன்னு. அவங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசுறதுல என்ன தப்பு? இதே திமுக ஆட்சியில இதே DK சிவகுமார டீலிமிட்டேஷனை எதிர்க்கணுமா, நீ தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வரவழைத்த தலைவர் எங்கள் தலைவர். அவர் இங்க வரவைங்க, முடிஞ்சா இங்க வரவைங்க. நாங்க வர வச்சோம் சார் திமுக ஆட்சியில. கேள்வி சார், இன்னைக்கு கேள்வி இருக்கு. நம்ம கர்நாடகா கிட்ட சட்ட போராட்டத்தெல்லாம் கையில எடுத்தீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுனீங்க, போராட்டம் எல்லாம் நடத்துனீங்க, ஆனா ஒரு அணைகட்டை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியா இருக்கு திமுக கிட்ட. கடந்த காலங்கள்ல ஒரு 2-3 அணை கட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு கொஞ்சமாவது தண்ணியை பார்த்துருக்குமே. 2-3 அணை இல்லை, எங்களுடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் 43 அணைகளை கட்டி இருக்கிறோம், தமிழ்நாட்டில் கட்டி சாதித்து இருக்கிறோம். அதனால் அணையே கட்டல திமுக ஆட்சியில், அணை கட்ட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 43 அணைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டியிருக்கிறார். இந்த ஆட்சி தாவேக ஆட்சி, இன்னைக்கு அவங்க தான் ஆள்றது. கட்டுங்க, டேமை கட்டுங்க, உங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, டேமை கட்டுங்க, நீங்கள் இதுவாக எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன கொண்டு வந்தாங்க? எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் காவேரி இஷ்யூ பற்றி பேசுகிறாரு, மேகதாது இஷ்யூ பற்றி பேசுகிறாரு. உடனே முதலமைச்சர் எந்திரிச்சு அதெல்லாம் நீங்கள் பேப்பரே படிக்காத வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அது ஸ்பெஷல் ஃபண்டாக கொடுக்குறது, அது வந்து ஸ்பெஷல் பேக்கேஜாக வந்து 134 crores அதை வந்து சொல்லிட்டு நாங்க தான் நிதியை கொடுத்துட்டோமேன்றாரு சார். அது வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் சார், வறட்சி நிவாரணம் கிடையாது சார். நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ நீங்க முழுமையான தள்ளுபடின்னு சொல்றீங்க. எங்களை பத்தி ஒரு குறைய சொல்லிட்டு நீங்க ஒரு தவறான விஷயத்தை பதிவு பண்றீங்க. சினிமா டைலாக்கா? சினிமா டைலாக்ல பேசுறது அவர் வந்து பேசுறாரு, இன்னும் அதுல இருக்காரு அவரு. அதனால அப்படி வந்து பேசிட்டு போறாரு. அது பேசி முடிச்சிருச்சு. அந்த அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து காவேரி இஷ்யூ பத்தி பேசினாங்களான்னா, இன்னைக்கு வந்து அதாவது வந்து விவசாயிகள்லாம் எங்களுடைய தள்ளுபடியை காணோம், காவேரி தண்ணியை காணோம்னு பேசினுக்கிறாங்க. ஒரு அமைச்சர் வந்து அப்பாவை காணோம்னு வந்து பேசுறாரு, அப்பாவை காணோம்னு வந்து பேசுறாரு. 1989 இவர் வந்து காலேஜ் படிச்சுனுக்கிற டைம்ல சட்டமன்றத்திற்குள்ள போனவர் அந்த அப்பா. அதனால 2006 முதலாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக சட்டமன்றத்திற்கு சென்றவர் அந்த அப்பா. அதனால இங்க என்ன பேசணும்? காவேரி இஷ்யூ பத்தி பேசுங்கன்னா, அப்பா இல்ல ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான டிஸ்டிலரி கம்பெனி இருக்கு தெரியுமா, சரகு ஃபேக்டரி இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு கேள்வி அண்ணன் ராகுல் காந்தி கிட்ட கேட்கிற, அவர் வந்து பதில் சொல்லிட்டோம் சார். ஜெகத் ரட்சகன் அவர்கள் சாராய ஆலையை நடத்துகிறார்னு வச்சுங்க சார். அதுல டைரக்டரா இருக்கிறவரு
இன்னைக்கு உங்க கட்சியில சேர்த்திருக்கீங்க. சரி. அவங்களுடைய பையனை இன்னைக்கு உங்களுடைய கட்சியில சேர்த்திருக்கீங்க. எங்க கட்சியில இருக்கிறப்ப அவர் சாராய ஆல வியாபாரி. உங்க கட்சிக்கு வந்தா அவர் தூய்மையானவர். சந்திப்பு வந்திருக்காரு அதாவது உங்களுடைய கட்சிக்கு அவர் ஒன் ஆஃப் த டைரக்டர். அப்போ உங்க கட்சியில இருக்கிறவங்கள அவங்க நடத்தினாலும் பரவாயில்ல சார், திமுக தான் அவங்க நடத்துறாங்க அப்படின்றது சார். நான் ஒண்ணே ஒன்று இது மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டமன்றத்தில் இன்னைக்கான இஷ்யூ என்ன, காவேரி இஷ்யூ, அதை பத்தி பேசணும். வீணா டைமை வேஸ்ட் பண்ணுகிறாங்க சார் இந்த அமைச்சர்கள். சரி, ஓகே. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.